ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில், சின்ன கடாயில் 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா சட்டு சட்டுன்னு வெடித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டை 4 பல்ல தட்டி சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இந்த கலர் ஆனதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி இப்போ அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது நல்லா வதக்கிக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஊற்றி வைக்கிற எண்ணெயிலே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே இது ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். ஒரு 80% கத்திரிக்காய் வெந்தோடனே நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிற பவுடர் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போது தயிர் சாதத்துக்குலாம் இது சைடிஷாக தொட்டு சாப்பிட்டோம்னாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பவுடர் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு கத்திரிக்காய் பொடி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.